let S equal to A, B, Cங்கிற ஒரு செட் எடுத்திருக்காங்க. என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா அதோட பவர் செட் இருக்குல்ல, பவர் செட்டோட ரிலேஷன்ஸ் யூனியன், இன்டர்செக்ஷன், கண்டைன்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த செட், அந்த பவர் செட் இஸ் ஏ பூலியன் அல்ஜிப்ரா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், ப்ரூஃப் பண்ணணும். பூலியன் அல்ஜிப்ரா ப்ரூஃப் பண்ண உள்ள கண்டிஷன் காம்ப்ளிமெண்டரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்குல்ல, காம்ப்ளிமெண்டரி அடுத்தானே நம்ம வந்து நம்பர்ஸ்ல உள்ளதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ செட்டுக்கு நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ சொல்யூஷன் நல்லா பார்த்துக்க எப்படி வருதுன்னு. ஃபர்ஸ்ட் அந்த பவர் செட்டை நம்ம மேக் பண்ணணும், அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து எம்டி செட், எம்டி இப்படி போட்டால் அதுக்கு பேர் என்னது, எம்டி. ஃபைவ்னு சொல்லக்கூடாது, இது வந்து எம்டி செட். எம்டி செட், எம்டி செட்னு சொல்லலாம், இல்லைன்னா இப்படி சும்மா போட்டாலும் அதுக்கு பேர் என்னது, எம்டி செட். இப்படி போட்டாலும் அதுக்கு பேர் என்னது, எம்டி செட். அது பிறகு என்னன்னா சிங்கிள்டன் ஏ, அடுத்தது சிங்கிள்டன் பி, சிங்கிள்டன் சி, இதெல்லாம் ஒண்ணு. திரும்ப 2 எலிமெண்ட் செட் இதுல இருந்து ஃபார்ம் பண்ணலாம்ல, A, B, A, C, சரிதா? அடுத்தது A, அவ்வளவுதான், அது முடிஞ்சது. நெக்ஸ்ட் B, C, இவ்வளவு ஃபார்ம் பண்ணி இன்னொரு செட் உள்ள கொண்டு வந்துடலாம். எல்லா எலிமெண்ட்ஸும் உள்ள வர்றது மாதிரி ஒரு செட்டை ஃபார்ம் பண்ணிடலாம். A, B, C, இதுதான் பவர் செட். இதுதான் இவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, தெரியுதா? ஸோ இந்த 3 எலிமெண்ட்ஸுக்கு இவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எம்டி செட் ஒன்று வரும், மீதி எல்லாமே இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி நம்பர்ஸ் மட்டும் தான் டீல் பண்ணியிருக்கோம், இப்போ வந்து செட்டை கொண்டு வந்துடும். ஃபர்ஸ்ட் we have to draw the Hassan diagram. இதுல என்ன ஒன்று நம்ம மார்க் பண்ணணும், இந்த காம்ப்ளிமெண்டரின்னு வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா எம்டி செட் இருக்குல்ல, ஆர் இப்படி இருக்கும் எம்டி செட். இதை வந்து எதுக்கு ஈக்குவலா நம்ம எடுப்போம், லோயர் 0ன்னு இருக்கும், தெரியுதா? ஹையஸ்ட் செட் என்னது இருக்கு இதுல, ABC, ABC. இதை வந்து நம்ம எப்படி எடுப்போம், 1 இப்படி எடுப்போம். அதனாலதான் 3 ஈக்குவல் டு போட்டிருக்கோம், தெரியுதா? டைரக்டா ஈக்குவல் டு போடாம இதை எப்படி அஸ்யூம் பண்ணுவோம், இது வந்து 1. ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து we have to draw the diagram. டயக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் லோயஸ்ட் வந்து எம்டி செட். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எம்டி செட். நெக்ஸ்ட் அடுத்தது பாத்துக்க எம்டி செட். இதுல வந்து ஏ, இத வந்து பி, செட் பி, செட் சி. இப்போ பாரு எம்டி செட் இதுக்குள்ள இருக்கும், ஏலயும் இருக்கலாம் எம்டி செட், பி குள்ளயும் இருக்கும், சி குள்ளயும் இருக்கும், தெரியுதா? இது ரொம்ப டயக்ராம்லாம் கோணி போயிட்டோம். சரி, அதெல்லாம் பார்த்தா கதை நடக்காது, போட்டுருங்க எம்டி செட். நெக்ஸ்ட் அடுத்தது இந்த ஏங்கிற செட் வேற எந்த செட்டுக்குள்ளலாம் இருக்கும் அப்படின்னா A, B அப்படிங்கிற செட்டுக்குள்ள என்ன இருக்கும், இந்த ஏங்கிற சிங்கிள்டன் செட் இருக்குல்ல, ஏ இதுக்குள்ள இருக்குல்ல. அடுத்தது இங்க பாரு, இங்க போடும்போது இதுல வந்து A, இது ஏ கனெக்ட் ஆகுதுல, A, C, A, C அப்படின்னா இதுல ஸ்ட்ரைட்டா போகாது இல்ல, கிராஸ் பண்ணி போகும், ஸ்ட்ரைட்டா வரணும். அப்படின்னா இதுல B, C, B, C, A, C தான் கரெக்டா இருக்கும், அதானே? A, C. நெக்ஸ்ட் இதுல அடுத்த செட் வரும்போது நல்லா கேர்ஃபுல்லா ரஃபா ஒர்க்கா போட்டு பார்த்துடலாம். B, C, B, C இப்படி இருந்துச்சுன்னா ஸ்டோரி என்ன ஆகும், இதுல சி இதுல போட்டுருவோம், அப்போ கரெக்டா இருக்கும், டயக்ராம் நல்லா இருக்கும். இதுல பி போட்டு இப்படி போட்டாச்சுன்னா என்ன ஆகும், இப்ப சிங்கிறது இதுல இருக்குல்ல, அப்போ ஒரு கனெக்ஷன் விட்டுறலாம்ல. இப்படி நம்ம கனெக்ஷன் வருதா புக்ல, இப்படி வரலையா, அப்ப இங்க கிராஸ்ல தான் வருது, வருதுன்னு. ஸோ அப்போ ரஃப் டயக்ராம்ல இதுல வந்து A, B, C இருக்கட்டும், B, C. என்னடா இது ஷார்ட் பீஸ், கொஞ்சம் ஸ்டில் பண்ணிக்க, ஸ்டில் பண்ணிக்க, ஸ்டில். இந்த டயக்ராம் வரதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். நெக்ஸ்ட் அடுத்தது சிங்கிற செட் என்ன இருக்குது, இங்க வந்துடணும், தெரியுதா? ஒரு நிமிஷம் ஸ்டில் பண்ணிக்க, இப்படி போட்டுக்க, அப்பதான் நம்ம பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ சிங்கிறது இதுல இருக்கனால இதோட சப்செட் பிசியோட சப்செட் தான் யாரு, சி. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பி வந்து யாரோட சப்செட், பிசி.
நெக்ஸ்ட் பி வந்து யாரோட சப்செட்? ஏபி. கனெக்ட் பண்ணிடலாம்ல? கனெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எங்க போறோம் அப்படின்னா சூப்பர் செட்டுக்கு வரும். ஏ வந்து ஏசியோட சப்செட் என்ன இருக்கு? ஏசி. கனெக்ட் பண்ணிடலாம். சி வந்து யாரோட சப்செட்? ஏசி. அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து சூப்பர் செட் என்னது? ஒரு சாரி ஃபுல் செட் ஏபிசி. ஏபியும் இதோட சப்செட், ஏசியும் இதோட சப்செட், பிசியும் எங்க இருக்கு? இதோட சப்செட். அப்படி கனெக்ட் பண்ணி விட்டாச்சு. ஒரு செட் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டோம். எம்டி செட்டை வந்து லோயஸ்ட், இதை வந்து 0. நெக்ஸ்ட் இதை வந்து ஹோல் செட் ஏ கமா பி கமா சி வந்து எப்படி எடுக்கிறோம்? 1 அப்படி போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ரூல்? பூலியன் ஆல்ஜிப்ரா அதை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்டரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். கரெக்ட்தானா? காம்ப்ளிமெண்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இது பார்த்தாலே தெரியும். எம்டி செட்டோட காம்ப்ளிமெண்ட் எது? எம்டி செட்டோட காம்ப்ளிமெண்ட் என்னது? ஏபிசி. இதான் 1. இதை தான் நம்ம எப்படி எடுப்போம்? 1. இதை எப்படி எடுத்திருப்போம்? 0. ஓகே. அப்போ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆஃப் empty set is a, b, c. எப்படி சார் இது வருது அப்படின்னு சொன்னா நம்ம முன்னாடி வந்து கேப் போட்டிருப்போம். a cap a dash equal to இது என்ன வரும்? 0. a சரி a இது கப் a காம்ப்ளிமெண்ட் equal to 1 இப்படி வந்துச்சு அப்படின்னா நல்லா பார்த்துக்க. ரீகால் பண்றோம். a is a complement of a dash, a dash is a complement of a அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேதானா? இப்போ இந்த இடத்துல கேப் கப்புக்கு பதிலா நம்ம எதை யூஸ் பண்ணோம்னா இன்டர்செக்ஷன் யூனியன் அதை யூஸ் பண்ணுவோம். இன்டர்செக்ஷன் யூனியன். இப்போ பாரு, இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாவே எழுதிடலாம். இதுக்கு தனியா இன்டர்செக்ஷன் யூனியன்லாம் கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நோ நீட் டு கால்குலேட். ஸோ அடுத்தது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் a, b, c is empty. empty set. இது வந்து டிஃபால்ட்டா எழுதிடலாம். தெரியுதா? இது எல்லா ப்ராப்ளத்துக்கும் எழுதிக்க. அடுத்தது நீ வரும்போது கேர்ஃபுல்லா வரணும். ஏக்கு என்ன காம்ப்ளிமெண்ட் வருது தெரியுதா? ஏ இப்போ பாரு காம்ப்ளிமெண்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி காம்ப்ளிமெண்ட் கால்குலேட் பண்ண முன்னாடி அதை செக் பண்ணி பார்க்கணும். சிங்கிள்டன் ஏ இன்டர்செக்ஷன், நல்லா கேட்டுக்க, சிங்கிள்டன் ஏ இன்டர்செக்ஷன், அதாவது நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா அதுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்து விட்டோம்னா என்ன வரணும்? 0 வரணும். தெரியுதா? 0 வர்றது மாதிரி இங்க என்ன இருக்கு? ஏ கமா பிக்கு இன்டர்செக்ஷன் போட்டு விட்டாச்சுன்னா எது 0 வரும்? இதுல ஏ கமா சி இருக்குது. அப்போ காமன் எலமெண்ட் வந்துடும். ஏ கமா பி, ஏ கமா சரி ஏ கமா ஏ சிங்கிள்டன் ஏ இன்டர்செக்ஷன் சிங்கிள்டன் பி ஈக்குவல் டு என்ன வருது? இந்த ரெண்டுக்கு ஈக்குவல் டு என்ன வருது? சாரி, இந்த யூனியன் எடுத்தாச்சுன்னா நம்ம ஹோல் செட்ல வரணும். அப்போ 1 வரணும்ல. அப்போ இதுல வந்து பி கமா சி. இப்போ பாரு இதோட வேல்யூ என்ன வருது? ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ணா ரெண்டுக்கும் காமனா டேர்ம்ஸ் இருக்குதா? காமனான எலமெண்ட் இருக்குதா? காமன் எலமெண்ட் இருக்கா ரெண்டுக்கும்? இல்ல. அப்படி இல்ல அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? எம்டி. எம்டினா என்னது? ஈக்குவல் டு 0. நம்ம காம்ப்ளிமெண்ட் ஃபர்ஸ்ட் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஃபர்ஸ்ட் லாவை என்ன செய்யுது? சாட்டிஸ்ஃபை பண்ணுது. செகண்ட் லா இங்க வந்து கேப் கப் இங்க எப்படி யூஸ் பண்ணா இன்டர்செக்ஷன் யூனியன். அப்போ ஏ சிங்கிள்டன் ஏ யூனியன் பி கமா சி என்ன வரும்? ஏ கூட சேர்த்துறோம். ஏ கமா பி கமா சி இது யாரு? 1. சோ இந்த காம்ப்ளிமெண்ட் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? காம்ப்ளிமெண்ட் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? அப்ப என்ன சொல்லிடலாம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆஃப் சிங்கிள்டன் ஏ இஸ் b comma c, set b comma c. Like that, complement of a comma b, sorry b comma c யார் வருவா? is singleton a. ஓகேவா? அப்ப ரெண்டு எலிமெண்ட்டை மடக்கிட்டோம். இதுவும் முடிஞ்சு போச்சு. c-க்கும் கனெக்ட் ஆயிட்டு. நீ ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. இதுல எங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்குன்னு பாரு. அது காம்ப்ளிமெண்ட் வராது. ஜாயிண்ட் இல்லாததுதான் காம்ப்ளிமெண்ட் ஆகும். அப்போ பிக்கு காம்ப்ளிமெண்ட் எது வரும்? இந்த ரெண்டு கனெக்ஷன் இருக்கு. என்ன வரும்? ஏ கமா
சி ஏ கமா சி. அப்ப நீ என்ன செய்யணும்னா டைமை சேவ் பண்ணிடணும். டைமை சேவ் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும்? சிமிலர்லி நல்லா பார்த்தா போதும். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் பி இஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சிங்கிள்டன். சும்மா வெறும் பீம் போடக்கூடாது. வெறும் பீம் போட்டாச்சுன்னா அது கிடையாது. செட் பி தெரியுதா? இஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட் பி இஸ். பாரு இந்த ரெண்டு கூட கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆகாததான் எடுக்கணும் தெரியுதா? ஏன்னா இதுக்கும் இன்டர்செக்ஷன் போட்டா என்ன வரும்? எம்டி. இதுக்கு யூனியன் போட்டா என்ன வந்துடும்? மேல இருக்கக்கூடிய ஹோல் செட். ஓகே, அப்ப இதை எடுத்து எழுதிடணும். ஏ கமா சி. அடுத்தது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ கமா சி இஸ் சிங்கிள்டன் பி. இதான் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் தெரியுதா? அதுதான் அதுல ஸ்டோரி. நம்ம இங்க போயிட்டு இருக்கோம், அங்க வேற ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு இருக்கு. ஒழுங்கா பார்த்துட்டு அடுத்தது நெக்ஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சி எடு. காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சி யார் வருவா? இந்த ரெண்டு கூடயும் கனெக்ஷன். யார் கூட டிஸ்கனெக்ஷன்ல இருக்காரு? ஏ கமா பி. அப்போ அதை எடுக்கணும். ஸோ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சிங்கிள்டன் சி இஸ் ஏ கமா பி. இந்த ரெண்டு இன்டர்செக்ஷன் எடுத்தா என்ன வரும்? எம்டி செட்ஸ். யூனியன் எடுத்தா என்ன வரும்? இந்த செட் வந்துடும் தெரியுதா? சோ அடுத்தது சிங்கிள்டன் ஏ கமா பி. காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ கமா பி இஸ் செட் ஏ கமா பி. காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட் ஏ கமா பி இஸ் சிங்கிள்டன் சி. எப்படி அழகா முடிச்சிட்டா? சோ இந்த காம்ப்ளிமெண்ட் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அடுத்தல என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் இது ஓவர். நெக்ஸ்ட் செகண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இங்க டிஸ்ட்ரிபியூட்டிவ் லால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா யூனியன்ஸ் தான் எடுக்கணும். நீ இன்டர்செக்ஷன் எடுக்கணும். யூனியன் இன்டர்செக்ஷன் தான் யூஸ் பண்ணணும். கேப் கப் யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் இது வந்து செட்ல வருது தெரியுதா? ஸோ அப்போ என்னன்னா A1 நம்ம செட்டுக்கு நம்ம லேபிள் கொடுக்கலாம். யூனியன் இன்டர்செக்ஷன் A2 யூனியன் A3 எப்படி ஃபில் ஆகணும் நல்லா பாரு. இதுல ரெண்டு கண்டிஷன் வரும். A1 இன்டர்செக்ஷன் A2 யூனியன் A1 இன்டர்செக்ஷன் A3. இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அடுத்தது 2 A1 யூனியன் A2 intersection A3 equal to A1 union A2 next intersection A1 union A3. நான் இதுக்கு பிறகு கேமரா ஃபோக்கஸ் ஆகாதுன்னு எழுதல. நீங்களும் எழுதக்கூடாது. நீ உன் நோட்ல அழகா இதுக்கு அடுத்தாலே போட்டு எழுதிடணும் சரிதா? ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அப்படின்னா ஆல்ரெடி காம்ப்ளிமெண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம்? P of S is a Boolean algebra அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் தெரியுதா? இதை காப்பி பண்ணிக்க. It satisfy complementary lattices. இந்த வேர்ட்ஸை நீ ஆட் பண்ணிக்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ். இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணதான் நம்ம பார்க்க போறோம் தெரியுதா? சரி, இப்போ நம்ம எல்லாத்தையும் அழிச்சு எடுத்துட்டோம்ல. ஒண்ணு வேண்டாம். இதுல வந்து என்ன செய்யணும்னா A1 equal to singleton A. Let's A2 அப்படிங்கிறது singleton B, A3 singleton C. இப்படி எடுத்துட்டு இந்த லாட்டிசஸை நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நல்லா பாரு. ஃபர்ஸ்ட் உள்ளத நம்ம எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் A1 இன்டர்செக்ஷன் போட்டுக்கோமா யூனியன் போட்டுக்கோமா? இன்டர்செக்ஷன் A2 யூனியன் A3 equal to A1. இதான் ப்ரூவ் பண்ண போறோம். to prove intersection A2 next union A1 intersection A3. இதுக்கு பேர் என்னடா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இதுல கேப் கப் கிடையாது. இது என்னது? யூனியன் இன்டர்செக்ஷன் தெரியுதா? யூனியன் இன்டர்செக்ஷன். இப்போ எப்படி பாரு. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துருவோம். LHS யார் இருக்கா? A1 இன்டர்செக்ஷன் A2 யூனியன் A3. ஓகே சரி. வாட் இஸ் A1? நம்ம எப்படி எடுத்துருக்கோம்? சிங்கிள்டன் A. சார் இந்த மூணு தான் எடுக்கணுமா? இன்னும் A, B இருக்குது, A, C இருக்குது, அதெல்லாம் எடுக்கலாமா? எடுக்கலாம்.
எடுத்தாலும் நமக்கு சேம் ரிசல்ட் தான் வரப்போகுது. ஸோ நம்மளுக்கு சிங்கிள்டனா இருக்கும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கும்ல, அப்ப இதை எடுத்துரு. சரி, ஸோ A1 A இன்டர்செக்ஷன் இது B சிங்கிள்டன் B யூனியன் சிங்கிள்டன் C, சிங்கிள்டன் C. ஸோ ஈக்குவல் டு சிங்கிள்டன் A இன்டர்செக்ஷன் இந்த ரெண்டுக்கு யூனியன் எடுத்து விட்டாச்சுன்னா என்ன வந்துடும்? என்னடா வரும்? B, C. இப்ப பாரு, இது யூனியன் எடுத்தா B, C, இன்டர்செக்ஷன் எடுத்து பாரு. இங்க சிங்கிள்டன் A, இங்க A ஒரு டேர்ம் இல்லவே இல்லை, காமன் டேர்மே இல்லை. சோ என்னது? எம்டி செட். இது என்ன ஆயிட்டு? எம்டி செட். சோ LHS வந்து என்ன வருதுன்னா எம்டியா வருது, எம்டி செட். அடுத்தது RHS. இங்க RHS யார் இருக்கா? RHS equal to A1 intersection A2 next union A1 intersection A3. So equal to singleton A intersection singleton B. இந்த ரெண்டுக்கும் சேர்த்து யூனியன் singleton A intersection singleton C. பார்த்தாலே தெரியுது, ஜம்முன்னு முடிச்சிடலாம். ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் யாருடா? எம்டி யூனியன் எம்டி ஈக்குவல் டு என்ன வரும்? எம்டி. அப்ப LHS ஈக்குவல் டு என்ன வந்துச்சு? RHS. LHS ஈக்குவல் டு RHS. சரி, அப்போ ஒரு மேட்டர் ஓவர். நெக்ஸ்ட் அடுத்தது இதை செக் பண்ணி பார்க்குறோம். தெரியுதா? இதை செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ செகண்ட் ஒன் A1 யூனியன் A2 இன்டர்செக்ஷன் A3 ஈக்குவல் டு A1 யூனியன் A2 இன்டர்செக்ஷன் A1 யூனியன் A3. இதுதான் A3. அந்த பேட்மிண்டன் விளையாடி இங்கேயும் விளையாடிட்டு இருக்கா, வரட்டும். LHS A1 யூனியன் A2 இன்டர்செக்ஷன் A3. இதை ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ A1ங்கிறது யாரு? சிங்கிள்டன் A யூனியன் A2 சிங்கிள்டன் B இன்டர்செக்ஷன் A3 சிங்கிள்டன் C. இப்போ பாரு, A சிங்கிள்டன் A யூனியன் இந்த ரெண்டு இன்டர்செக்ஷன் என்ன இருக்கும்? இன்டர்செக்ஷன் என்னது? எம்டி. இன்டர்செக்ஷன் எம்டி. எம்டியா இருக்குது, இங்க ஒரு ஆள் இருக்குது. ரெண்டு யூனியன் பண்ணியாச்சுன்னா என்ன ஆயிரும்? என்னடா ஆகும்? ஒரு ரூம் இருக்குது, ஒரு ஆள் தனியா இருக்காங்க, ரெண்டே சேர்த்தாச்சுன்னா ஒரு ஆள் வந்துருவாரு. அப்ப அந்த ஒரு ஆள் என்ன இருக்காரு? சிங்கிள்டன் A. இதுதான் யாரு? LHS. என்ன RHS இருக்குல்ல, ரைட் ஹேண்ட் சைட ப்ரூஃப் பண்ண போறோம். RHS ஈக்குவல் டு A1 யூனியன் A2 இன்டர்செக்ஷன் A1 யூனியன் A2 A1 யூனியன் A3. A3 A1 யூனியன் A1ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? சிங்கிள்டன் A. அப்படி சொல்லணும், வெறும் ஏன்னு சொல்லக்கூடாது. சிங்கிள்டன் A யூனியன் அடுத்தது சிங்கிள்டன் B. இது ஒரு நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் சிங்கிள்டன் A யூனியன் சிங்கிள்டன் C ஈக்குவல் டு இந்த ரெண்டு யூனியன் போட்டு விட்டாச்சுன்னா என்ன வரும்? A, B இன்டர்செக்ஷன் A, C. So இந்த ரெண்டுக்கும் கனெக்ஷன், தட் இஸ் இன்டர்செக்ஷன் வரும்போது காமனா இருக்கிறது யார் இருக்கா? A. So சிங்கிள்டன் A. இதான் என்னது? RHS. எப்படி இருக்குது? LHS ஈக்குவல் டு RHS. LHS ஈக்குவல் டு RHS. அப்ப இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? So P of S satisfies distributive law. So ரெண்டு லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, காம்ப்ளிமெண்டரி அதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. அப்படின்னா P of S is a Boolean algebra. தெரியுதா? is a Boolean algebra. போடுங்க. இதுல டபுள் ஓ இல்லடா, சிங்கிள் ஓ. ஓகே, டபுள் ஓ தானா? பூலியன் அல்ஜிப்ரா. ஓகே, பூலியன் அல்ஜிப்ரா.
ஊழியும் நடிச்சனும்